ஒரு உண்மை மூமின் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் விரும்பினார்களோ அப்படி வாழ்ந்த பெருமகனார். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஒரு பேனாவை திருப்பி அந்த உரிய நபரிடத்தில் கொடுப்பதற்காக மீண்டும் பயணப்பட்டார்கள். போய் கொடுத்துட்டு திரும்பி வர்றாங்க. ஒரு பேனாவுக்காக வேண்டி அங்கே கொடுக்கறதுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறதா இருந்தால் இவெல்லாம் ஒரு வேலை அத்தவன் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பெருமக்களால் தான் இன்று இஸ்லாம் இந்த அளவிற்கு உயர்ந்தோங்கி நிற்கிறது. அவ்வளவு சீரிய பண்பும் ஒழுக்கமும் நேர்மையும் மிக்கவர்கள், வாழ்நாள் முழுவதும் தூய்மை, சத்தியம், நேர்மை, இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள். அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு யூதன் இருந்தான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன், யகூதி. இவங்க எப்ப தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு பொருள் வாங்குகிறார்களோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டோட ஒட்டி இருக்கக்கூடிய வீடு யகூதியுடைய வீடு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பொருள் வாங்குவாங்க. ட்ரெஸ் வாங்கினா 2 ட்ரெஸ் வாங்கணும், ஸ்வீட் வாங்கினா 2 ஸ்வீட் வாங்கணும். தன் வீட்டுக்கும் வாங்குவாங்க, அவன் வீட்டுக்கும் வாங்குவாங்க. யோசித்து பார்த்துருக்கிறோமா? அண்டை வீட்டுக்காரனுடைய ஹக்குகளை பேணுங்கள் என்று நானும் பயன் பண்றேன், நீங்களும் கேட்குறீங்க. ஆனா நான் செயல்படுத்துறேனா நீங்க செயல்படுத்தீங்கன்னா என்று நாம தான் பார்த்துக்கணும். அது அல்லாஹ்வுக்கு தெரியும். பயான் என்பது கேட்பதற்கு மாத்திரமல்ல, அதன் வழியில் நடப்பதற்கு. எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் வழங்கி விடுவானோ என்று அஞ்சும் அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகளை இந்த மார்க்கம் பேண சொன்னது. அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னான். என்ன வாழ்க்கை நாம் வாழுகிறோம் என்பதை எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. மார்க்கம் எவ்வளவு அழகானது, என்ன அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்பதை நாம் உணரணும். அப்ப அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா எது வாங்கினாலும் டபுளா வாங்குவாங்க. ஒன்னு தன் வீட்டுக்கு, இன்னொன்று பக்கத்துக்காரன் வீட்டுக்கு. நம்ம அடுத்த வீட்டுக்காரனுக்கு வாங்காட்டா பரவாயில்லை, அவன்கிட்ட இது பிடுங்காம இருந்தா சரி. அவ்வளவு குரோதமும் விரோதமும் வளர்ந்து வருகிறதை எண்ணி பார்க்கும் பொழுது தீன் எங்கே இருக்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு நபர், அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி விளங்கிய ஒரு நபர், அவங்களுடைய மகத்துவம் மாண்பும் விளங்க நபர், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் குடியிருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நல்லோரோடு சேர்ந்திருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. நல்ல மனிதர்களோடு சேர்ந்திருந்தா அது ஒரு அந்த நல்ல சகவாசம் கிடைக்குமா இல்லையா? தமிழ்ல அழகா சொல்லுவான், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். பூவோடு சேர்ந்திருக்கிறதுனால தானே. அதே மாதிரி சாலிஹீன்களோடு இணைந்திருந்தால் அந்த பண்பு நமக்கு வரும். நம்ம நல்லவர்களோடைய நம்முடைய பழக்கத்தை வைக்கணும். அடாவடித்தனம் பண்ணக்கூடியவர்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களோடு நம்முடைய பழக்க வழக்கத்தை தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது.